வாழ்வின் பொற்காலம், புதிய தலைமுறை இன்னைக்கு உள்ள இந்த யங்ஸ்டர்கிட்ட தான் இருக்கு என்று சொல்லி திருச்சியை சேர்ந்த அன்னலட்சுமி அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்று. இந்த பெருசா நினைச்சுறாங்க, அன்னம் என்றால் சோறு, சோத்து பாரதி சோத்து லட்சுமி. வந்த உடனே என்ன கேட்கணும், என்ன தலைப்பு சார், நாங்கள் எப்படி பேசணும், எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டால் அது உங்கள் மனுஷி. அப்புறம் வெச்சா நான் வச்சா சார், கொஞ்சம் மீன் கொஞ்சம் கொஞ்சம் துருவலாக போட்டு இப்படி பேசினா எப்படி இருக்கும் எடுங்க. நான் எல்லாருக்கும் தெரியறேனா? போதும், தெரியாத வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். அப்பதான் எங்களை நிம்மதியாக உட்கார முடியும். சார் 5 மணிக்கு போட்ட மேக்கப் வேற, அதனால தான் கொஞ்சம் வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சார். வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் போட ஆரம்பிச்சிட்டீங்களே, மலைக்கு கூட அது வாட்டுக்கு பேசாம. இப்ப தெரியலன்னா முன்வரிசையில வருத்தப்படுவாங்க, அப்படிதானே? இல்லையா? தெரிஞ்சாதான் வருத்தப்படுவார். ரஸ்ஸா இருக்கு சார், பேசுங்க. மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, திருச்சி அன்னலட்சுமியின் பேச்சை கேட்பதற்காகவே காத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள், இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உன் பேச்சை கேட்கறதுக்காக அவன் காத்திருக்கல, அவன் கடைசி பஸ் 10:15. எனக்கும் தான் சார். எனக்கு 9:45 போக வேண்டிய பஸ் கொஞ்சம் பஞ்சராகி நிக்குது. வேணும். அந்த காலம் தான் பொற்காலம், பொற்காலம் 2 ஆண்களை பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்கீங்க. ஆனா இந்த புதிய தலைமுறை தான் பொற்காலம்னு பேசுறதுக்கு 2 அழகான அறிவான பெண்களை கூப்பிட்டுருக்கீங்க. அதனாலதான் உங்களை வாழ்த்தி வர்ணிச்சு பேசிட்டு டக்கு டக்குன்னு விஷயத்துல நாங்க போயிட்டே இருப்போம். சரவெடி மாதிரி வெடிப்போம் 2 பேருமே. நடுவர் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. நடுவர் அவர்கள் நீங்களே வெடிச்சிருவீங்க போல, நீங்க சரவெடி மாதிரி வெடிக்கிறீங்களா? காஞ்சின்னா பட்டு, விநாயகருக்கு வைப்பாங்க லட்டு, பிளட்னா ரெட்டு, பணம்னா துட்டு. எங்க முத்து சார் பட்டிமன்றம் எங்க பேசினாலும் ஹிட் என்று உட்கார்ந்துருக்காங்க, பாத்தீங்களா? நடுவர் அவர்களே, ஜிபேல 123 ரூபா 50 பைசா போட்டிருக்கேன் சார். ஜிஎஸ்டி 150 ரூபா எடுத்தது போக. அடுத்தது பாருங்க, நீங்களே உங்க ஜிபே முழுசா எனக்கு அனுப்புவீங்க பாருங்க சார். முதல் பந்தையே கடைசி பந்தையே விட்டுட்டு சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. முதல் பந்தையும் கடைசி பந்தையும் விட்டுட்டு சிக்ஸர் அடிச்சா அது லப்பர் பந்து கெத்து. பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலுமே சிக்ஸர் அடிச்சா அதுதான் எங்க நடுவர் மதுரை முத்து சார். எவ்வளவு சார்? அந்த 120 மரியாதை திருப்பி அனுப்புமா? சரின்னு ஒரு தடவை போட்டா பாவம்னு போவனா? ஏமா நடுவர் அவர்களே, லப்பர் பந்து பிளாஸ்டிக் பந்து இதை ஒரு நடுவரை பேசுறது. வாழ்க்கையினுடைய பொற்காலம் எங்களை மாதிரி யூத்த பேச வச்சாதான் தெரியும். சரி நடுவர் அவர்களே, என்எஸ் கிருஷ்ணன் அந்த காலத்துல கனவு கண்டாரு, அதை அத்தனையும் நனவாக்கி வச்சிருக்கிறது தான் எங்களுடைய புதிய தலைமுறைங்கிற பொற்காலம். விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, விஞ்ஞானத்தை வளர்க்க போறேன்டி, மேனாட்டான விருந்து கலைச்சு காட்ட போறேன்டி, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, தஞ்சாவூர் ஏட்ட பிரிச்சு தலைகீழா பாடம் படிச்சு, புருஷன் பொஞ்சாதி இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்கிறாப்ல டெஸ்ட் பேபின்னு ஒண்ணு வருங்கிறத அவர் கனவு கண்டாரு. இன்னைக்கு நாங்க நனவாக்கி வச்சிருக்கோம். நெல்லு குத்த மாவரைக்க நீரரைக்க மிஷினு, அல்லும் பகல ஆக்கி இறக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல கொலா வைக்கணும், குளிர் மிஷினு சேர்ந்து வைக்கணும். அதுலயும் ஒரு விஷயத்த சொல்லுவாரு, பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும்னு சொல்லுவாரு. கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வருண்டா, பசங்க யாருமே பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது, ஆன்லைன் கிளாஸ படிக்கிறதுக்காக செல்போன் ஒரு கருவி வரும்னு அன்னைக்கு கனவு கண்டதை நனவாக்கி வச்சிருக்கிறது எங்க இந்த புதிய தலைமுறை. நடுவர் அவர்களே, அன்னைக்கு நீங்க கனவு கண்டீங்க, இன்னைக்கு நாங்க நனவாக்கி வச்சிருக்கோம் சொன்னா பொற்காலமான காலம் எங்க புதிய தலைமுறை, எங்க காலம் தான். அந்த காலத்தை நீங்க என்ன பண்ணீங்க நடுவர் அவர்களே? சொல்லுங்க. கிராமம் ஒரு தங்கம் ஒரு கிராமம் என்ன விலை வித்துச்சு? வெறும் 5 ரூபா 10 ரூபா வித்துச்சு. இவங்க என்ன வாங்கி வச்சிருக்காங்க? எத்தனை கிராம் வாங்கி வச்சிருக்காங்க? மானத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துல நாங்கெல்லாம் சத்துணவு தட்டை எடுத்து நடந்தே போனோம். உங்க விதி நடந்து போனீங்க. எங்களுக்கு இன்னைக்கு வீட்டு வாசல்லையே காலேஜ் பஸ் வருது, ஸ்கூல் வேன் வருது, நாங்க எதுக்கு நடந்தே போகணும்? சரியான கேள்வி. யாரு எடுத்தாலும் சொல்றது, நான் தெரு லைட்ல படிச்சேன்டா, நான் அறிக்கை லைட்ல படிச்சேன்டா, நான் மெழுகுவத்தில படிச்சேன்டா. திருப்பி நான் கேட்டேன், பகல் எங்கேயா போனீங்க? எல்லாரையும் கேட்க முடியுமா? நல்லா கேளுங்க சார். பக்கத்துல நகைச்சுவை 20 வாங்கினா சும்மாவா? அப்புறம் அந்த காலத்துல எப்படி உடை அணிந்தோம்? ராஜநிதி சார் சொல்றாரு, இன்னைக்கு உடை கலாச்சாரங்கள்லாம் மாறிடுச்சே. இன்னைக்கு என்னதான் படிச்சாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ புத்தாண்டுக்கோ போய் ட்ரெஸ்
இருக்கும்போது காசை கொடுத்து கிழிஞ்ச பேண்ட தான் வாங்கி போடுறோம். ஏன் தெரியுங்களா? நாட்டிலே ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் புது பேண்டையே கிழிஞ்சு போட்டு. அங்க பாருங்க 2K கிட்ஸ் கை தட்டுறான். அவன் இந்த ஜோக்குக்கு இல்லைங்க, நான் அடிச்சல ஏழை ஆளுக்கு அது இப்பதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு. நீங்க அடிச்ச ஜோக்கெல்லாம் ஒரு வாரம் ஆகும், 13ஆம் தேதி அவனுக்கு புரியும். அப்புறம் மெயில் அனுப்பியும், அன்னலட்சுமி அவ்வளவு லேட்டாவா புரியும்? நாட் அவைலபிள் மெசேஜ். நடுவர் அவர்களே, பெரம்பலூர் மண் என்ன சாதாரண மண்ணா? கவி வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதினார். என்ன மாதிரி ஒரு அழகான பொம்மை செய்வார் அந்த பாட்டுலயே. அப்படியா? அம்மா என்ன பெரிய தற்பெருமை அப்படி. சார், என்ன நிலான்னு வர்ணிக்கும் போதே சந்தோஷப்பட்டேன், பொம்மன் சொல்லும் போது ஏன் சார்? அதெல்லாம் பெரிய நகைச்சுவை. நடுவர் அவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். தஞ்சாவூர் மண்ணை எடுத்துட்டு ஒரு பொம்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ஊர்லயும் மண்ணெடுத்து கண்ணு செய்வாரு, உடம்பு செய்வாரு, கால் செய்வாரு, கை செய்வாரு. ஆனா பெரம்பலூர் மண்ணெடுத்து எதுவுமே செய்யல. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? பெரம்பலூர் மண்ணுங்கிறது மண்ணெடுக்கிற ஊர் இல்ல, பொண்ணெடுக்கிற ஊர். நடுவர் அவர்களே, பண்பாடு நிறைந்த இந்த மண்ணுல அந்த காலம் தான் சிறந்ததுன்னா அந்த காலத்துல என்ன பண்ணீங்க? நாங்கெல்லாம் இன்னைக்கு தன்னம்பிக்கை அதிகமா வளர்க்கிறோம். உண்மையை சொல்லிட்டுங்களா? வீட்டுல உட்கார்ந்து எங்களை எல்லாம் படிக்கவும் போகாத, எங்கேயும் போகாதன்னு உட்கார வச்சு அழகு பார்த்தது அந்த காலங்க. அந்த காலத்துல பாருங்க, எல்லா கிராமங்களையும் ஒரு விஷயம் நடக்கும். நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் நிப்பாரு. நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது பாரு. அவருக்கு நல்ல காலம் பிறந்து இருந்தா அவர் எதுக்கு நைட்டு 1 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாரு? யோசிச்சு பார்த்தாங்களா அந்த 2 பேரும்? நைட்டு 1 மணிக்கு சார் வீட்டுல இருக்க பெண்களை பார்த்து சொல்லுவார் பாருங்க, ஜக்கம்மா பாரு சொல்லுறங்கேளு காரியம் ஒண்ணு நடக்குது இங்க. ஐயா கை ஓட்ட நடுவர் கை பெரிய ஓட்ட, அம்மா கையை தாராளம் கவலைப்படாத தாயி. தாயத்தை ஒண்ணு நானும் தாரேன். தலையில கட்டாத, கழுத்துல கட்டாத, கையில கட்டாத, இடுப்புல கட்டாத, வயிற்றுல கட்டாத, சைசு பத்தாது, தொடையில கட்டாத, முட்டியில கட்டாத, கட்டாத, தொடையில கட்டாத, விரல்ல கட்டாத, அவசரப்படாத முடிச்சிடுறேன். விரல்ல கட்டாத, தலைய சுத்தி நீயும் தூக்கி போட்டு. தாயத்து ஒண்ணு நானும் தாரேன், பத்திரமா வச்சுக்க. தாயத்துக்கு வெடக்கோழி 2, பட்டு துணி 1, 2000 ரூபாய் தாளு. செல்லாது தாகி அவசரப்பட்டு சொல்லி போட்டேன். 500 ரூபாய் மட்டும் நாளு. கேட்கறது நான் இல்ல. ஜக்கம்மா காலி சுடுகாட்டு காலி. எல்லாத்தையும் நான் மன்றாடி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு ஒரு பேச்சாளர் கிடைக்கல, அதில் ஒரு குடுகுடுப்பக்காரியை கூட்டு வந்து பட்டிமன்ற நடத்த வேண்டிய சூழலுக்கு எனக்கு நேரம் ஒதுக்கிட்டாங்க. மன்னிச்சுக்குங்க. அப்ப போன வருஷம் எந்த குடுகுடுப்பக்காரியை கூட்டு வந்தீங்க? அதாவது அவங்க தப்பா நினைக்காங்க. ஏன்னா கொரோனா 4 வருஷம் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்த நேரம், அந்த நேரம் இந்த வேலையை கையில் எடுத்தாங்க. நல்ல வசூல். அப்புறமேல் பட்டிமன்றத்துக்கு வரமாட்டேன்ட்டாங்க. வாங்க சார், நீங்க 3300 ரூபா எது ஒரு உடுக்கு அடிச்சால் போதும். மாவட்ட ஆட்சித்தலைவரை இப்பதான் உளுந்து சிரிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல பேய் அங்க ஆடுது இங்க ஆடுது, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து வெளியில போகாத, வேப்பிலை ஏடி. அன்னைக்கு மூட நம்பிக்கைகள் அதிகம் நிறைந்தது அந்த காலம். நடுவர் அவர்களே, உண்மை. ஆனால் இன்னைக்கு எல்லா நாட்டு கொடியிலையும் நிலா இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டு கொடிதான் நிலாவிலேயே போய் கால் புதைச்சிருக்குன்னு சொன்னா தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்த காலம் இந்த காலம். அதனால்தான் நான் முத்துக்குமார் அவர்கள் அழகா ஜெய் பீம்ங்கிற ஒரு திரைப்படத்துல உண்மையிலேயே படிச்சா நீ கால் மேல கால் போட்டு உட்கார்லாங்கிற தன்னம்பிக்கையை கத்து கொடுத்த படம். அது அழகா தன்னம்பிக்கைக்கு 4 வரி எழுதியிருப்பாரு. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கந்தான் நிழல் நிக்குதே, ரொம்ப பக்கந்தான் நிழல் நிக்குதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு. நிக்காம முன்னேறு, கண்ணோரம் ஏன் கண்ணீரு. தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். இந்த தலைமுறை நல்லா இல்ல, வாத்தியாட்ட அடி வாங்கல மட்டும்தான் பெரிய ஆளாவாங்களா? முத்து சார் என்ன நிறைய அடி வாங்கினாரா?
என்ன அவ்வளவு வாத்தியார் அடிச்சார், நான் பெரிய ஆகிட்டேன், எங்க வாத்தியார் இன்னும் பெரிய ஆள் ஆக முடியல. தெரியுதுல்ல? அப்படி சொல்ல முடியுமா? அது வேற, அது ஒரு வகை. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஊருக்கு வழி போறதுக்கு ஏதாவது வயசான ஒரு கிழவி வாசப்படியில உட்கார்ந்து இருக்கும். அந்த கிழவிக்கு வழி தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கிழவி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. கையடக்க கருவி, செல்போன் எல்லார் கையிலயும் வந்துருச்சு. இப்ப நான் நேத்து நாகப்பட்டினத்துல இருந்து புறப்பட்டு இன்னைக்கு பெரம்பலூருக்கு வரேன். நான் யார்ட்டுமே வழி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் படிச்சிருக்கேன், எனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரியும், தமிழ் நல்ல புலமை வாய்ந்தவளாக நான் இருக்கிறேன். அப்புறம் நீங்க வந்து உடுக்கடிக்கிற வேலைக்கு போனீங்க. இப்ப நான் நாகப்பட்டினத்துல இருந்து கிளம்பி வரதுக்கு நான் யாருக்கிட்டமே இறங்கி இந்த பக்கம் எப்படி போகணும் அந்த பக்கம் போகணும்னு அவசியமே கிடையாது சார். கூகுள் மேப்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் பெரம்பலூருக்கு வரதுக்கு யார்ட்டையுமே வழி கேட்க தேவையில்லை. இப்ப நாகப்பட்டினம் போறப்ப வச்சுக்கோங்களேன், just 54 kilometers are there in திருவாரூர் bypass road. just 45 kilometers are there in தாஞ்சூர் நியூ பஸ் ஸ்டாண்ட். புது வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்காங்க. மாசம் வேலையை மாத்திட்டே இருப்பாங்க. எந்த நேரம் என்ன வேலைன்னு கண்டுபிடிக்க முடியாது. just 45 kilometers are there in பெரம்பலூர் collector office. reach your destination 24 மணி நேரம் நமக்கு வழி சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தைக்கு உலகமே இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னா அதுதான் இன்றைய பொற்காலம்ங்கிறது நடுவர்களே. ஆனா ராஜினி என்ன சொல்ல தெரியுமா? இதே கூகுள் மேப் அவரும் போட்டார். கூகுள் மேப் போட்டுட்டு அதிராம்பட்டினத்துக்கு வரார். போட்டு எங்க பட்டுக்கோட்டைக்கு ஒரு ஊர் பேரை போட்டு நொய்யல ஏதோ ஒரு ஊர் போட்டு வரார். நொய்யல், ஆமா. 200 மீட் லெஃப்ட் சார். சார் அப்படி இல்ல சார். 500 மீட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். 11 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சுடுகாட்டில் உட்காந்துருக்காரு. ஒரு ஆவி, என்ன ராஜன் அந்த வருவேன் ஜோக்க போறியா? இதான் சார் எல்லாரும் சார். அது கூட ஒரு மெமரி லெவல் இருக்கு. 2GB ஒன்னுக்கு டிபி எல்லாம் இருக்கு. ஆனா நம்மளுடைய மெமரிக்கு ஒரு லிமிட் இருக்கா சார்? எவ்வளவு வேணாலும் ஸ்டோர், எவ்வளவு படிச்சாலும் சேகரிச்சுக்கிட்டே இருக்கும். விவேகானந்தர்கிட்ட கேட்டாங்க, என்ன நீங்க தினம் புக்கு வாங்கிட்டு போறீங்க, உடனே ஒரு 3-4 நாள்ல கொடுத்துறீங்க, உண்மையிலே படிக்கிறீங்களா சும்மா பந்தா பண்றீங்களா? எந்த பக்கத்துல என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க அப்படின்னா அதே போல சொன்னார். காரணம், தியானம் செய்யும் போது மனநிலை ஒருநிலைப்படுது. தியானம் பண்றவங்களுடைய ஆற்றல் அதிகமா இருக்கும். யோகா பண்றவங்களுக்கு மனசு பக்குவமா இருக்கும், மென்மையா இருக்கும், கோவப்பட மாட்டாங்க. அடுத்த பெண் குழந்தைகள் நீங்களாம் உங்க வீட்டுக்கார் திட்டாம இருக்குன்னு விரும்புனீங்கன்னா யோகா மாஸ்டர் கல்யாணம் பண்ணுங்க. யோகா மாஸ்டரையா? ஆமா, நான் கல்யாணம் பண்ணிட்டேனே சார். ஆமா, சாப்பிட்டா தான் இருக்கு. அவர் கோவப்பட்டா கூட மெதுவாக அந்த தண்ணீரை எடுத்து வந்து குவளையில் இங்கே வைக்கவும். அவர் என்ன கோபப்படுத்துங்க, என்னிடத்தில் அதிகம் பேச்சுவார்த்தை வேண்டாம், செருப்பெடுத்து அடித்து விடுவேன். உடனே அந்த பக்கம் ஒரு ஆசை, எங்கள் அடிங்கள் பார்ப்போம். அவங்கள சாப்பிட்டா அந்த இடம் பார்த்தீங்களா? அதுக்காக அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே இன்னைக்கு மாறி சார். நானும் போயிருந்தேன் காரைக்குடிட்ட. அப்படியா சார்? காரைக்குடி நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அதான் பழைய வாழ்க்கை முறை சார். வீடு 1000 ஜன்னல் வீடுங்க. காரைக்குடியில் 1000 ஜன்னல் வீடு. அவர் எண்ணி பார்க்க முடியுமா? 1000 ஜன்னல் எண்ணி பார்க்கல. அவருக்கு 73 வயசு ஆயிப்பார். கம்பியை சரி பார்த்தானா 113 வயசு ஆயிப்பார். ஆனா மகிழ்ச்சி. 1000 ஜன்னல் நினைச்சு பார்க்க முடியுமா? நான் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார். ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னே, அவ்வளோ ஒரு வீடு. டூலர் எடுத்துட்டு போங்க அப்படின்றார். வீட்டுக்குள்ளேயே டூலரில் போனேன். பெட்ரோல் தூங்க சார், பெட்ரோல் தூங்க. அங்கே பல்க் இருக்கு உள்ளேயே, வீட்டுக்குள்ளேயே பெட்ரோல் போட்டுட்டு போங்க. பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு. உடை உடுத்த வேண்டும் என்பது, எப்படி உடுத்த வேண்டும் என்பது நம்முடைய கலாச்சாரம். ஏன் உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு. இப்படித்தான் உடுத்த வேண்டும் என்பது நாகரிகம். இதை சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பேண்ட் சட்டை எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு நகைச்சுவையா சொல்றீங்க. நகைச்சுவை சார். ஏழை பாலை வேற்றுமையே கிடையாது, ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல மட்டும் சீதா தேவிய கடத்திட்டு போகும்போது ராமன் கையில் மட்டும் செல்போன் இருந்து சீதா தேவி கையிலும் செல்போன் இருந்தா இவ்வளவு நேரம் கதையை படிக்க அவசியமே இல்லை சார். சீதா தேவி அங்க இருந்து ட்விங் கரண்ட் லொகேஷன் எங்க ராவணன் ஹவுஸ்ல இருந்து போட்டு விடுவாங்க. டக்குன்னு உடனே ஓபன் பண்ணி பாப்பாரு ராமன். just 1500 kilometers are there in Sri Lanka. just 25 kilometers are there in Ravanan house. அங்கேயும் காட்டு போய் நெட்வொர்க் ப்ராப்ளம் அப்படின்னு வரும். அவரும் போன போட்டு நல்லா போன. நீங்க உடனே ஏர்டெலுக்கு மாறுங்கள் அப்படி
சார் அந்த பிரச்சனைக்கே வரல சார். ஒரு காலத்துல என்ன சார், பஞ்சாயத்துல டிவி இருந்தது, அவ்வளவுதான். ஒரு ஊரே உட்கார்ந்து பாப்பீங்க, வேற வழியே கிடையாது. அந்த 1 மணி நேரத்துல பார்த்தே ஆகணும் அந்த தொலைக்காட்சியை. அப்புறம் கொஞ்சம் காலம் மாறிக்கிட்டே வந்துச்சு சார். கலர் வெள்ளை படம், கருப்பு வெள்ளை படம் இப்படி மாறிக்கிட்டே வந்தது சார். அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல படம் 100 நாள் ஓடுச்சு, 200 நாள் ஓடுச்சு அப்படின்னு நீங்க பெருமையா பேசுறீங்க. காரணம் என்ன? வேற வழியே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லா வசதியும் இருக்கு. நமக்கு தேவைப்பட்ட நேரத்துல நம்ம எதை வேணாலும் பாத்துக்கலாம். அந்த காலத்து வசனத்தை பாத்திருக்கீங்களா? 1 மணி நேரம் பேசுவாங்க சார். கேட்டிருக்கீங்களா நீங்க? இல்லையேம்மா. பட்டிமன்றம் முடியுமான்னு கூட தெரியாது எனக்கு, அந்த அளவுக்கு பேசலாம். ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள்? எப்ப முடிப்பேண்டுதான்? என்னை தாமதமாகத்தானே எழுப்பி விட்டீர்கள். அதுக்கா இவ்வளவு தாமதமா முடிப்பீர்கள்? நீ எங்கிருந்து வந்தாயப்பா? ஆம், நான் என் தான் வயிற்றிலிருந்து வந்தேன். அப்பொழுதாவது அமைதியாக இருந்தாயா, பேசிக்கொண்டே இருந்தாயாப்பா? அப்பொழுது நான் பேசவில்லை. அங்க ஒரு ஆள் பாக்குறார், இவங்க பட்டிமன்றம் போட்டுக்கு ஒரு கரகாட்டத்தை போட்டுருந்துக்கலாம்யா. அப்படி சொல்லாதீர்கள் அப்பா. நீங்கள் சென்ற வருடம் வந்து பேசிய பேச்சில்தான் இன்று பெரம்பூரில் மக்கள் வெள்ளமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். சற்று கைதட்டக்கூடாதா? ஏனப்பா அப்படி பார்க்கிறீர்கள்? மாவட்ட ஆட்சித்தலைவரே ரசிக்கிறார், PRO சார் அதுக்கு மேல் ரசிக்கிறார். நீங்கள் கைதட்டி கொண்டிருந்தால் நான் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிக்கொண்டே இருப்பேன். அதனாலதான் நாங்க நிறுத்திட்டோம். நான் ஏன் இவ்வளவு நேரம் இதையே பேசிக் கொண்டிருக்கிறேன் தெரிகிறதா? மறந்துட்டு அடுத்த டைலாக். ஏனப்பா அப்படி சொல்கிறாய்? நான் 10 நிமிடத்தில் அமரலாம் என்று நினைத்தேன். வசனத்தை கையில் எடுத்தேன். 1 மணி நேரம் கூட என்னால் பேச முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் தானே பேசுவாய். நாங்கள் இன்னும் 3 நிமிடத்தில் சென்று விடுவோம். அப்படி சொல்லாதேப்பா. ஆபரேட்டர் சொல்ல, இன்னும் 7 நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுவேன்டா. நீ பார்ப்பதற்குத்தான் குள்ளமாக இருக்கிறாய், ஆனால் உன் அறிவு வீரியம் மிகவும் உயரமாக இருக்கிறதே. இன்னைக்கு உனக்கு 300 ரூபாய் பேமெண்ட்ல கட் ஆகிறது. அந்த காலத்துல வசனம், ஆமாம் சுவாமி, ஏனப்பா வந்து விட்டேன், இதுதாங்க அந்த காலத்துல தொடக்கம். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா? உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு, திரையுலக வாழ்க்கையின் மூலமாக கூட புதிய தலைமுறைகளுக்கு எதை வேண்டுமானால் சொல்லிக் கொடுக்கலாம் என்று கத்துக் கொடுத்தது அசுரன் என்கின்ற திரைப்படம். என்ன தெரியுமா? காடு இருந்தா உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடுவானுங்க, ரூவா இருந்தா உங்ககிட்ட இருந்து புடுங்கிக்கிடுவானுங்க, படிப்பு மட்டும் உங்ககிட்ட இருந்தா எவனாலையும் எடுத்துக்கிட முடியாதா சாமிம்பார். டக்கு டக்கு டக்குன்னு திருக்குறள் மாதிரி நச்சக்கு நச்சக்கு வாழ்க்கை நவுத்திட்டு போயிட்டே இருக்கணும் சார். இதுல வேற நாங்க அந்த காலத்தை தலவாழை இலை போட்டோம், அறுவை சுவை உணவு படைச்சோம். ஒரு வீட்டுல கல்யாணம் பத்திரிக்கை வச்சா போதும், 1 வாரம் அந்த வீட்லயே உட்கார்ந்து சாப்பிட்டு சொத்தை அழிச்சது அந்த காலம். பட் இன்னைக்கு அப்படி கிடையாது சார். தலவாழை இலை போடுறது இல்லதான், நான் ஒத்துக்கிறேன். பஃபே சிஸ்டம்னு ஒண்ணு வந்திருக்கு. நீ எவ்வளவு படிச்சிருந்தாலும் சரி, நீ நடுவரா இருந்தாலும் சரி, பேச்சாளர் இருந்தாலும் சரி, நல்லாசிரியர் விருது வாங்கி இருந்தாலும் சரி, கல்யாணத்து வீட்டுக்கு போடினா எடுத்தட்ட எல்லாருமே தட்டை ஏந்து சமம், அனைவரும் ஒன்று. பஃபே சிஸ்டத்துல நடுவர்களே தலவாழை இலை போட்டு அறுசுவை உணவு படைச்சீங்கன்னா வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு மிச்ச சாப்பாடு அந்த இலையிலேயே வச்சுட்டு வருவாங்க. உணவை வீணாக்குனாங்க. ஆனா இன்னைக்கு பஃபே சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கு தேவையான, உனக்கு விருப்பமான உணவை நீயே தேடி தேடி எடுத்து எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிட்டுக்கோ, மிச்ச உணவை அங்க வச்சுட்டு போ. தேவையில்லாத உணவை தேவை உடையவர்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் என்று கத்துக் கொடுத்தது இந்த காலம் நடுவர்களே. எல்லாத்தையுமே குறையே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப இந்த காலத்துல பொற்காலத்துல எதுவுமே இல்லையா? நடுவர்களே, வீட்டுக்குள்ள பெண்களை பூட்டி வச்சு நம்ம அழகு பார்த்தோம். உண்மையிலேயே பாருங்க, அன்னபாரதி சொன்ன மாதிரி நமக்கெல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் மிகச்சிறந்த சாட்சி. இன்னைக்கு பெண்கள் நாங்க படிக்கிறோம், ஆகாயத்து முதற்கொண்டு நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு படிச்சிருந்தாலும் காலையில எந்திரிச்சு பாத்திரத்தை வலிக்கு, பல்ல வலிக்கு, வீட்டை கொட்டி, வாசலை கொட்டி, தண்ணி தெளிச்சு, கோலம் போட்டு, இட்லி தோசை சுட்டு வச்சு, சட்னி சாம்பார் வகை வகையா செஞ்சு வச்சு, பிள்ளைக்கு ஊட்டி விட்டு, புருஷனுக்கு கட்டி கொடுத்து, புலம்பி நாங்களும் வேலைக்கு கிளம்பி மலை மாறி இருக்க துணியை பூரா அடிச்சு துவச்சு காய வச்சு மடிச்சு வச்சு, மத்தியானம் சாம்பார் கூட்டு பொரியல் அவியல் ரசனை அத்தனையும் செஞ்சு வச்சு, கல்யாண காது குத்து சடங்கு அத்தனையும் போய் அட்டன் பண்ணி அங்கே போய் சாப்பிட்டு கரெக்டா 4 மணிக்கு பிள்ளைய பள்ளிக்கூடம் கூட்டு வந்து அதுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ் அத்தனையும் செஞ்சு கொடுத்து, யூனிஃபார்மை கையோட கையா துவச்சு போட்டு கொஞ்ச நேரம் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கையும் அவங்களுக்கு
கொடுத்து சொல்லி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் 7:30 மணிக்கு உட்காரலான்னு போனா எங்களை கட்டின 7:30 சரியா 7:30க்கு வரும். மாமா உங்களுக்கு இட்லியா தோசையா சட்னியா சாம்பாரா பழைய குருமாவான்னு கேட்டு அத்தனையும் வகை வகையா செஞ்சு வச்சு நடுவர்களே கையோட கையா பாத்திரத்தை விளக்கி வச்சு கொஞ்ச நேரம் தூங்கலான்னு கதவு சாத்த போனா எங்க வீட்டு நாய் லொல்லுன்னு குலைக்கும். அந்த நாய்க்கு கொஞ்சோண்டு பால் ஊத்திட்டு பால்காரன் பால் ஊத்துறதுக்கு முன்னாடியே எழுந்திருச்சு பம்பரமாக வேலை செய்யக்கூடிய என் பெண்குல தெய்வங்கள் எத்தனை பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. அம்மிக்கல் மாதிரி நாங்க குண்டாயிட்டே போய்கிட்டே இருக்கோம். நாங்க குக் பண்ணி சாப்பிடல, நாங்க புக் பண்ணி சாப்பிடுறோன்னு எத்தனை குற்றச்சாட்டுகள் எங்க மேல வைக்கிறீங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, 64 வயதில் கூட ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சரிகம பதனி என்கின்ற இசை நிகழ்ச்சியில் 64 வயது மதிக்கத்தக்க ரமணியம்மா என்கின்ற ஒரு பெண்மணியை வீடு வீடாக பாத்திரம் தேய்த்த அந்த பெண்மணியை இன்று உலகம் அறிய செய்யக்கூடிய மிகப்பெரிய கதாபாத்திரமாக மாற்றி அமைத்தது எங்களுடைய புதிய தலைமுறைங்கிற பொற்காலங்கிறது. தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. நடுவர் அவர்களே, நிறைவா ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு மனித இனம் இருக்கா, கொடுத்து உதவக்கூடிய பண்பு இருக்கான்னு கேக்குறீங்களே. தூத்துக்குடி மாவட்டத்துல பொன் மாரியப்பன் என்கின்ற ஒரு சலூன் கடை வைத்து நடத்தக்கூடிய அந்த நண்பருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. ஏன் தெரியுமா, அந்த சலூன் கடையில கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அடுக்கி வச்சிருக்காரு. அந்த உட்கார்ந்து சலூன்ல போய் முகம் சவரம் செய்யக்கூடிய அந்த நேரத்தில் யாராவது அந்த புத்தகத்தில் ஒரு 10 பக்கங்களை புரட்டி படித்தால் நான் செய்யக்கூடிய சேவையில் உங்களுக்கு 10% தள்ளுபடி பண்றேன்னு சொல்லி அவர் முகத்தை மட்டும் சீர்படுத்தவில்லை, இந்த சமூகத்தையும் சீர்படுத்துகிறார் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில 1000 விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. சென்னை டி நகர்ல பத்மாவதி என்கின்ற ஒரு பெண் தனக்கு கிடைச்ச 45 பவுன் நகைய தனக்குன்னு பேராசைப்பட்டு வச்சுக்காம கொண்டு போய் காவல்துறை நண்பர்கள்ட்ட போய் ஒப்படைச்சாங்க. அப்படி ஒப்படைச்ச நேர்மையின் உழைப்பின் பலனாகத்தான் இன்னைக்கு நம்மளுடைய அரசாங்கம் எல்லோரும் இறந்த பிறகுதான் தபால் தலையை வெளியிடுவார்கள். ஆனால் பத்மாவதி என்கின்ற பெண்ணுக்கு உயிரோடு இருக்கின்ற பொழுதே அவருடைய சேவையை பாராட்டி தபால் தலையை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதிப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை நாங்கள் உயரத்தில் உயர்த்தி வச்சு கொண்டாடுவோம் என்று தலைமுறையாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய புதிய தலைமுறைதான் பொற்காலம் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி படி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.